அதாவது ஒரு மெய்யான ஆராதனை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், பவுல் சொல்வதைப் போல சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் எப்பொழுதும் சிருஷ்டிகரையே தொழுது கொள்வதுதான் மெய்யான ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் எல்லா நேரங்களிலேயும் தேவனை சிருஷ்டித்தவரை, சிருஷ்டிகர்த்தாவை எப்பொழுதும் நாம் தொழுது கொள்வதுதான் ஒரு மெய்யான ஆராதனை. ஏதோ சபை கூடுதலில் மட்டும் அல்ல. அதே போல் எல்லா பாவத்துக்கும் வேறு என்ன அப்படின்னு சொன்னால், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை, சிருஷ்டியை தொழுது கொள்வதுதான் எல்லா பாவத்திற்கும் வேறாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நான் சில வசனங்களை நாம் தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே கலாத்திய சபைக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாகவும் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும்படியாகவும் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார் அப்படிங்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பாவம் என்ன செய்யுதுன்னா, தேவனை விட்டு பிரித்த அந்த வீழ்ச்சியுற்ற மனிதன், கீழ்ப்படியாமையினாலே வீழ்ச்சியுற்ற மனிதன், அவன் பாவ சேற்றுக்குள் அவன் விழுந்து போனான். அப்படிப்பட்ட மனிதனை தூக்கி எடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்மை போல வந்து எல்லா விதத்திலேயும் நமக்கு சோதிக்கப்பட்டு, அவர் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமாகி நமக்கு பாவ மன்னிப்பின் புண்ணியத்தை நமக்கு என்ன செய்தார்? நமக்கு கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே எந்த தெய்வமும் செய்யாத ஒரு செயலை அவர் செய்தார். இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் எந்த மனுஷனுடைய பாவத்துக்காக தன்னை பலியாய் கொடுத்ததாக எங்கேயுமே இல்லை. எத்தனையோ ஆடு மாடுகளை பலியாய் கொடுக்கிறார்கள், தன்னுடைய பாவத்துக்காக ஆடுகளை பலியாய் கொடுக்கிறார்கள். எத்தனையோ காணிக்கைகளை பலிகளாக செலுத்துகிறார்கள். எவ்வளவோ தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னால், பாவம் மன்னிக்கப்படும்படியாக. ஆனால் மனுஷன் அதை என்ன செய்கிறதில்லை? இலவசமாக எளிமையாக கிடைக்கிற ஒன்றை மனிதன் ஏற்றுக்கொள்கிறதில்லை. எனவே மனிதர்கள் தொடர்ந்து தங்களுடைய பாவங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாகவும் ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்காக மரித்தார். அப்படிங்கிறது ஒரு பெரிய சுவிசேஷம். அநேக கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் கூட இதை என்ன செய்யறதில்லைன்னா விசுவாசிக்கிறதில்லை. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு ஜெயம் பெறுகிற வாழ்க்கை அப்படிங்கிறது அது சாத்தியமில்லை என்பது போல தான் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பார்த்து கொண்டு அப்படி நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. அந்த தூதன் மரியாள் அவர்கிட்ட சொல்லும் பொழுது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்குகிறது மட்டுமல்ல, பாவங்களிலிருந்தும் நம்ம என்ன செய்வார்? எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இயேசு என்கின்ற நாமத்திற்கு உண்டு. இந்த உலகத்தில் எந்த நாமத்திற்கும் அப்படி ஒரு வல்லமை இல்லை. பாவங்களை கூட மன்னிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, இந்த பவுல் கலாத்தியில் இங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்த நம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாதது உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அப்போது இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நாம் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இயேசு நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இப்பொழுது இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினின்றும் நம்ம என்ன செய்வார்? விடுவிக்கும்படி. அப்போது ஆமாம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் என்ன இல்லை, உலகத்தான் இல்லை. இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ வேண்டியது இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நாம் யார் அப்படின்னு சொல்ல, நாம் உலகத்தான் அல்ல, இயேசு உலகத்தார் அல்ல. நாமும் இந்த உலகத்திலே நாம் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தின் வழிமுறைகள், இந்த உலகத்தின் அமைப்புகள், இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்கிறோம். ஆனாலும் நாம் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், நாம் உலகத்தான் இல்லை. அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படியாகவும் இயேசு என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். அப்படிங்கிறதான் ஒரு ஒரு பெரிய நல்ல சுவிசேஷம். உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, இப்போ இந்த கடல்லெல்லாம் மீன் பார்த்துருக்குறோம். அந்த மீன், கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன் எங்கே பிறக்கிறது அப்படின்னா, கடலில் தான் பிறக்குது. அது எங்கே வாழ்கிறது? கடல்லையே தான் வாழ்கிறது. ஆனாலும் அந்த கடல் உப்பு தன்மைக்கு அது உள்ளாகுதான்னா என்ன செய்யறதில்லை, உப்பாகிறதில்லை. நம்ம என்ன தான் கடலில் மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் அது என்ன தான் செய்கிறோம்? உப்பு போட்டு தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது. கடல் மீன்லேயே இருந்த மீன் அப்படின்னு சொல்லி யாரும் உப்பு போடாமல் என்ன செய்கிறதில்ல, சமைக்கிறதில்லை. நாம் உப்பு போடுறோம். அதை போலவே இந்த கடல், அந்த மீன் எப்படி உப்பினுடைய சாரம் அதுக்குள்ளாக என்ன செய்கிறதில்ல, கடல்லே வாழ்ந்தாலும் எந்த மீனுக்கும் அந்த உப்பினுடைய சாரம் ஏறவே ஏறாது, எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாலும். அதுபோல தான் நாமும் கூட மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது இருக்கிறது, உலகத்தின் காரியங்களை நாம் புழங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் நாம் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், உலகத்தார் இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் சொன்னார், தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்களுக்கு என்ன செய்ய முடியாது, 2 ஓனர்களுக்கு ஒரே நேரம் வேலை பார்க்க முடியாது, மனுஷனாலே முடியாது அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு எப்படி நாம் ஊழியம் செய்ய முடியும்? தேவனுக்கு என்று எப்படி வாழ முடியாது. உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் 2 வேறு வேறு எதிர் துருவங்கள், 2 நேருக்கு நேர் எதிரானவைகள். அப்போது அதிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறாருன்னா, நம்மை விடுவிக்கும்படி இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் அதை உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு நாம் தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் இந்த உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போலினா நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை, ஒரு மாயையை அந்த உலகம் என்ன பண்ணி இருக்கிறதுனா உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் தேவனுக்கென்று வாழ்ந்த மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நின்றிருக்கிறார்கள். தேவனுக்கென்று இந்த உலகத்தை எதிர்த்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ எது நம்முடைய விசுவாசம் சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட நாமும் கூட அந்த எலியா சொல்லுவார் இல்லையா, ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க சொல்லுவார். யெகோவா தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இந்த 2 கால்லையும் என்ன செய்ய வேண்டாம், அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைத்துக்கிட்டு நீங்கள் எதுவரைக்கும் குந்தி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு யார் கேட்டான்னா எலியா அப்படி கேட்டான். இல்லை, தேவனுக்கென்று வாழ்கிறது அது உலகத்தை எதிர்த்து நாம் போராடுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் இவர்கள் இப்படி தேவனுக்கென்று நின்றார்கள். அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்களும் தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னு சொன்னால், எங்களுக்கு கர்த்தர் வேணும், நாங்கள் கர்த்தரை நேசிக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு வேணும், அவர் தான் கடவுள்னு சொன்னாங்க. ஆனால் வணங்கினதெல்லாம் யாரை வணங்கினாங்கன்னா, பாகாலுக்கு பலியிட்டு கொண்டு பாகாலை அவர் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? கர்த்தர் வேண்டுமென்று நினைத்தார்கள். அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் பாகாலுக்கு பலியிடுவதாக இருந்தது. நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா,
அதுபோல் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படிக்கு தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கலை. ஓகே, உலகம் அப்படின்னா என்ன, உலகம் அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்கிற விளக்கம் என்ன அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யலாம் இந்த நேரத்தில். 1 யோவான் இல்லையே, அதை ரொம்ப தெளிவாக நமக்கு நாம் அறிந்திருக்கிற வசனங்கள் தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாமே தேவனால் உண்டானவைகள் அல்ல. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்கிற உலக மனிதர்களாக இருக்கட்டும் சரி, உலகத்தில் உள்ள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அது பாருங்கள், நம்மை நிதானித்து பார்ப்போமே. இப்போ இயேசு சொன்னதை போல் அந்த வசனத்தை நாம் பார்த்துக்கிட்டு வருவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அது ரொம்ப நாம் சீரியஸாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை நிதானித்து பார்த்தால் அதில் இருக்கிற ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த அந்த வசனம் தான். அதற்கு கீழே அவர் ஒன்று சொல்லுவார். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு 24ஆம் வசனம் மத்தேயு 6:24. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். நாம் நம்மை தயவுசெய்து நாம் யாரையும் பார்க்க வேண்டாம், நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, எத்தனை முறை நான் சிநேகித்திருக்கிறேன், பகைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நிதானித்து பார்ப்போம். இப்போ நாம் பார்த்ததை போல் உலகம் அப்படிங்கிறது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, பெருமை. அப்போது இதில் ஏதோ ஒன்றை நான் சிநேகித்தால் நான் என்ன செய்திருக்கிறேன், ஒருவனை பகைத்து. அந்த ஒருவன் யார் அப்படின்னா தேவனை நான் என்ன செய்திருக்கிறேன், பகைத்திருக்கிறேன். அந்த வசனத்தில் இருக்கிற அதனுடைய சீரியஸ்னஸ் பாருங்கள். எப்பொழுதெல்லாம் என்னுடைய மாம்சத்திற்கு நான் இடங்கெடுத்தானோ, அல்லது போன வாரம் கேட்டதை போல் ஒரு கோபமாக கூட இருக்கலாம், ஒரு கோபம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கோபமோ ஒரு இச்சையோ ஏதோ ஒரு விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஒன்றை நான் சிநேகிக்கும் போது, என் மாம்சத்தை நான் சிநேகிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவனை நான் பகைக்கிறேன். இப்படி பார்க்க முடியுதா நம்மளால்? அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு நான் தேவனை பற்றி கொண்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகப் பொருளை நான் என்ன செய்வேன், அசட்டை பண்ணுவேன். அப்போது நான் உலகப் பொருளை பற்றி கொண்டால் என்ன செய்திருக்கிறேன், தேவனை நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன். சொல்ல முடியுதா நம்மளால்? அப்படி பார்க்க முடியுதா? இல்லை, நானெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய காரியங்களை இப்படி நாம் மதிப்பிட்டு கொள்கிறோம். இல்லை, உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனை நேசிக்கிற அன்பு என்ன செய்யாது. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற அன்பு அது என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், நம்மை பார்க்க வேண்டும். இப்போது அதை யாக்கோபு சொல்லும்போது அது எப்படி சொல்கிறாரு பாருங்க. அது ஒரு வசனம், யாக்கோபு 1 நினைக்கிறேன். மெய்யான தேவபக்தி எது அப்படிங்கிறதை அவர் இங்கே பேசுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 27ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே என்னவாமாம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அதாவது பக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கும் தேவ பக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் கொண்டிருக்கிற கருத்துக்கும் யாக்கோபு சொல்லுகிற அவருடைய வசனத்துக்கும்
அது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நம்முடைய மனம் எவ்வளவு மருவமாக வேண்டியதாக இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கிறதும். ஒரு மெய்யான தேவபக்தி கொண்ட மனுஷன், மெய்யான தேவபக்தி உடையவன், இந்த மாதிரி ஏதோ வெளிப்படையான விஷயங்கள் இல்லை, இது நமக்கு தேவை, சபை கூடுதலுக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், நாம் ஜெபிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த வெளிப்படையான காரியங்களை மட்டும் செய்துவிட்டு நான் இந்த யாக்கோபு சொல்வதைப் போல நான் இல்லை அப்படின்னு சொன்னால் அது சுத்தமான பக்தி இல்லை, மாசில்லாத சுத்தமான பக்தி இல்லை. அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போது இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நான், இதற்குரிய வல்லமையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாம், பேதுரு சொல்லும்போது தேவபக்தியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய எல்லா வல்லமையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்துருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்கிறது அது கஷ்டங்க, அது முடியாது அப்படின்னு இல்லை. பேதுரு அப்படி சொல்லுவார், இந்த ஜீவனுக்கும் தேவபக்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய எல்லா வல்லமையும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதை கொடுத்துருக்கிறார். நம்மளால் வாழ முடியும், அதை கொடுத்து தான் நீங்கள் வாழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நாம் என்ன யோசிக்கிறோம்? அது முடியாதுங்க. அது எப்படிங்க முடியும்? உலகத்தில் அநேக காரியங்களை நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அது எப்படி முடியும்? ஆனால் யாக்கோபு சொல்கிற உலகத்தால் கரைபடாதபடிக்கு, அது பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை, கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறது. பவுல் சொல்வதை போல கிறிஸ்துவங்கிற மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டியைத்தான் சபை. அந்த சபை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சபை கூடுதலை மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட நேரங்களிலே, நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களிலே கரைபடாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற, இன்றைக்கி பாருங்கள், வேறு ஒன்றும் வேண்டாம். அதாவது நான் பார்த்தோம்லையே, இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறது எல்லா இடங்கள்லேயும் இருக்கிறது. எல்லா இடங்களையும் நல்ல விஷயங்களில் கூட, படிப்பிலிருந்து படிப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மற்ற விளையாட்டுக்களாக இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்கள் கூட நமக்கு இந்த உலகத்தை வாழ்வதற்கு தேவையான பல விஷயங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னை என்ன செய்யணும்? கராய்விடாதபடிக்கு காற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் இதை யோசிக்கிறேன். நாம் பயன்படுத்துகிற ஃபோனை எடுத்து பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் நம்மளை கரைப்படுத்துகிறது. எத்தனையோ தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய நேரங்களை எடுத்து பாருங்கள். ஃபோனை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்ம பேசுகிறதுக்கு நாம் ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி எத்தனையோ படிப்பு தேவையான விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் மறுப்பும் எனக்கு இல்லை. ஆனால் எல்லாமே நாம் தேவபக்திக்கு ஏதுவான தேவனுக்கு பிரயோஜனமான அப்படிங்கிற, அல்லது தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு என் ஆவியை, என் மாம்சத்தை, என் மனதை நான் கரைப்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொள்ள அப்படின்னு சொன்னால், என்னுடைய பக்தி என்ன பக்தி? இங்கே யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு முன்பாக மாசில்லாதான சுத்த பக்தி எதுன்னா, தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வது. ஒருவேளை அப்படி நான் இருப்பேன் என்று சொன்னால், நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய பக்தி என்ன இல்லை? குற்றமுள்ள ஒரு அசுத்தமான பக்தியாக இருக்கும். யோசித்து பாருங்கள். நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை, தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு, விடுதலை, கிருபை, அவருடைய வல்லமை, இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போது இந்த உலகத்தில் நாம் இப்படி ஒவ்வொருவரும் பொறுப்பாக நாம் வாழ வேண்டியது. தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையை பொறுப்பாக வாழ வேண்டியது. எத்தனையோ நேரங்களில் நமக்கே தெரியும், ஃபோனை பயன்படுத்திட்டு இவ்வளவு நேரம் போய் இதில் நான் பார்த்து ஒன்றும் அதில் என்ன தேவபக்திக்குரிய, நமக்கே சலிப்பு வரும். எவ்வளோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பார்க்குறோம், அப்புறம் இடுப்பு வலிச்சா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு பார்க்குறோம். அந்த ஃபோனை என்ன செய்கிறதுன்னா கையை விட்டு இறங்குறதே இல்லை. உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, தூக்கம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? அவ்வளவு தூரம் நாம் அது ஈடுபாடு அவ்வளவு, அது ஒன்றும் இல்லை, சும்மா என்ன தேவை பார்த்துட்டு எதையாவது தெரிஞ்சுட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கு இல்லை. இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு சொன்னால் தந்திரங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்தக்கூடிய தந்திரங்கள். அதை நம்ம தெரியறதே இல்லை. இது பொதுவான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஒரு காமெடி தானே. என்ன மனுஷன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா? எந்நேரம் இப்படியே இருக்க முடியுமா?
ஏதாவது பொழுதுபோக்கு ஒன்று பார்க்கத்தானே வேணும், ஒன்று செய்யத்தானே வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்படி பல தன்னை கரைப்படுத்தாத சில விஷயங்களை வந்து அது நமக்கு தெரியும். நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு என்ன செய்வார், அதை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இல்லை, நாம் இப்பிரபஞ்சத்துக்கு அடிமையானவர்களாக இருக்கக்கூடாது. அது இப்படி பல விதங்களில் வரும். நேரடியாக இப்போ சேக் சொல்லுவார் இல்லையா, சாத்தான் வந்து இப்போ நேரடியாக வந்து தன்னை பணிந்துகள் அப்படின்லாம் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். மாறாக இது போன்ற பல விதங்களிலே இதெல்லாம் யார், இந்த உலகத்தின் அதிபதி யார், பிசாசு. அதெல்லாம் அவனுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கி சினிமாவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, அவனுடைய கையில் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது. அதே போல் இன்றைக்கி படிப்பு விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. படிக்கிற விஷயம் ரொம்ப தேவை. எவ்வளவு நல்ல விதமாக நாம் படிக்க வைக்க முடியுமோ நம்முடைய திராணிக்கு தக்கபடி கண்டிப்பாக நல்லா படிக்க வைக்க வேண்டும். அதுலேயும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு வந்து ஒரு ஆரம்ப கல்வி கூட படிக்கலின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என் பசங்களை எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சு, அதனால் நீங்களும் அதையவே படிக்க வைங்கன்னு நான் சொல்ல வரல. அவர்கள் திராணிக்கு தக்கபடி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள். ஏன்னா அதில் கூட இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உலகம், இயேசு சொன்ன உலகத்தான் அல்ல, உலகத்தார் என்ன செய்கிறாங்களோ அதை போலவே நான் என்ன செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாது. உலகத்தான் படிக்க வைக்கிறது போல, உலகத்தாருடைய நோக்கத்தை போல நான் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நான் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் சபையில் இருந்தாலும் கூட அது ஒரு ஆமாம் அது தேவைதான், நான் இல்லைன்னே சொல்ல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களால் முடியாமல் கடனை வாங்கி கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்ய வேண்டாம், பிள்ளைகளை வந்து நீங்கள் ரொம்ப சரி ஏதோ ஒரு வருஷத்துக்கு 10 அப்படின்னு கடனை வாங்கி ஒன்று பண்ணால் அப்புறம் அடுத்த வருஷம் என்ன செய்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, என்னுடைய வருமானத்துக்கு தக்கதாக நான் என்ன செய்யணும், உலகத்தான போல் எப்படியாவது நான் டாக்டர் ஆக்கிடணும், எப்படியாவது கடனை வாங்கியோ லோனை போட்டோ என்ன தேய்ச்சி பண்ணி நான் என்ன செஞ்சேன், என் பையனை பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்னு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. இது போன்ற இதெல்லாம் உலகத்தாருடைய விஷயங்கள். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இது நம்ம எப்படி கரைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறேன். தேவையில்லாத பாரங்களும் நம்ம என்ன செஞ்சது, தேவையில்லாத பாரங்களுக்கும் கவலைகளுக்கும் நம்மை வந்து அது உட்படுத்தி கடைசியில் அதுக்காகவே வாழ்கிற மாதிரி ஆயிடுது. நான் உழைக்கிறது பிரயாசப்படுறது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறதுக்கு என்ன செஞ்சிருது, என்னுடைய வாழ்க்கை பூரா போயிடுது. அப்புறம் பள்ளிக்கூடம் முடியும் போது அவனை காலேஜ் அங்கேங்கன்னு பெரிய இதுக்கு படிக்க வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அப்புறம் அவன் தலையிலேயே ஒரு லோனை போட்டு அவனுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி, அப்புறம் அவன் படிப்பு முடிஞ்சு அவன் கடனை கட்டுவானா, வாழ்க்கை பார்ப்பானா, அவனை கடனாளி ஆக்கி நானும் கடன்லேருந்து விடாமல். இப்போ இது எவ்வளோ பெரிய, இது யார் செய்கிற வேலை, ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை செய்கிற வேலையா அப்படின்னா அப்படி இல்லை. இதெல்லாம் உலகம். இந்த உலகம்தான் நல்ல விஷயங்களே நம்மளை வந்து நம்ம வந்து கரைப்படுத்துகிறது. இல்லை, இதெல்லாம் நாம் விடுதலையாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலை என்னவோ அதில் என்ன செய்யுங்க, உங்களால் எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ, எவ்வளவு உங்களால் உங்களுடைய திறமை என்னவோ அந்தளவுக்கு நாம் என்ன செய்யணும், நல்ல விதமாக நாம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அதே போல் இந்த உலகத்திலே நம்மை கரைப்படுத்துகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த ட்ரெஸ்ஸு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது மனுஷனை போட்டு இன்றைக்கி இல்லை, காலங்காலமாகவே என்னவா தானே இருக்குது, காலங்காலமாகவே படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கு. தனக்கு இருக்கிறதுல எப்போவுமே திருப்தி இல்லை. அடுத்தவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் அழகாகவும் தனக்கு பிடிச்சதா, இது என்னன்னே தெரியல. இப்படி ஒரு ஆவி என்ன செய்யுது, இதெல்லாம் உலகத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. தெய்வன் தனக்கு தந்ததில் திருப்தியாக இருக்கிறது. ஆனால் தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. பொதுவாக சகோதரிகளுக்கு அவர் சொல்லுகிறார், அதாவது எப்படி ட்ரெஸ் போடணுன்னால நான் பேட்டர்ன் கொடுக்கல. ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன வசனம்னா, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும், நான் சொல்ல வர விஷயம் இதுதான், தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்போ என்ன சொல்கிறார், இது சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, ஒருத்தர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அது அவங்களை எப்படி சொல்லணும் அப்படின்னா, தேவபக்தியுள்ளவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தெரியல, வாலிபர்கள் அல்லது மற்றவர்கள் இது எல்லாம் எப்படி நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியல.
ஆனால் இதை கண்டுபிடித்திருக்கிறோமா? இது ஒரு உலகத்தின் ஆவி. இது ஒரு உலகத்தின் ஆவி. உலகத்தால் நாம் நம்மை கரைப்படுத்தக்கூடாதுன்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்முடைய தேவபக்தி என்ன செய்யணும்னா வெளியாக்கப்பட வேண்டும். என்னுடைய நண்பர்கள் அப்படி செய்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்கிறாங்க, அவன் இப்படி முடிவெட்டி இருக்கிறா, இவன் இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அப்படிலாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இயேசு என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், இந்த உலகத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இல்லை, எத்தனையோ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது தேவபக்தியுள்ள நாம் நினைக்கிற சில ஸ்திரீகளை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற ட்ரெஸ் மாடல், அதான் நான் பேட்டர்ன்னு சொல்லலை, ஆனால் உங்களை பார்த்தால் தேவபக்தியுள்ள ஸ்திரீ ஒரு வாலிப பெண் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஏதோ ஒரு உலகத்தான் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒரு மாடல் போட்டு அது ஒரு பேஷன் போட்டு தைச்சிட்டு இருக்கிறான். அது எல்லாரும் அப்படித்தான் போடுறாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கொள்ளுகிறது அல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாக் சொன்னார், அது ப்ளவுஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், என் துணி நான் காசு போட்டு நான் வாங்கி கொடுக்குறேன், அதையே நான் நினைக்கிற மாதிரி என்ன செய் தைச்சி கொடுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? அது டெய்லர் அப்படி தைச்சிட்டாரு, என்ன செய்யலாம்? டெய்லர் அப்படி தைச்சிட்டாரு. ஏன் டெய்லர் தைச்சிட்டாரு? நான் ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதான். போன வாரம் கூட கேட்டேன், ஏண்டா இப்படி முடி வெட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி. அது நான் ஒன்றும் சொல்லப்போ போய் உட்காந்தா அவங்க இப்போ வெட்டுறதை இப்படி தான் வெட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள் இல்லை. நாம் தான் சொல்லணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி வெட்ட வேண்டாம், இப்படி வெடி விட்டுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு டெய்லர்கிட்ட போனால் இதை இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொன்ன வாழ்ந்தவர்கள் எல்லாம் நம் கண் முன்னே இருக்கிறார்கள். சிஸ்டர் ஏனி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்கள இவ்வளோ தூரத்தில் வச்சு பார்க்குறோம் மதிக்கிறோம்னு என்ன விஷயம்னா, அந்த காலகட்டங்கள்லேயே அவங்க தனக்கு ஒரு அளவு கொண்டு போய் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு டெய்லர்கிட்ட சொல்லி தைச்சி வாங்கிடுறேன். இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு விஷயம்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவபக்தி விளங்குகிற இடங்கள் எது அப்படின்னு சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் தான் ஒரு மனுஷனுடைய தேவபக்தி சோதிக்கப்படுகிறது. உண்மையிலேயே நாம் தேவபக்தி உள்ளவர்கள் தானா அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், நாம் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்கு நான் பலி ஆயிடக்கூடாது, அதுக்கு வெளியாயிடக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், நான் நேசிக்கிறேன். ஒரு மரியாளோ ஒரு மேடம் கியானமாவோ இப்படி ஒரு இடுப்பு வரைக்கும் ஓப்பன் பண்ண ஒரு சுடிதார் போட்டிருக்கிற மாதிரி கற்பனை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, செஞ்சு பார்க்க முடியல. நான் நாகரிகத்தை பற்றியோ மற்ற மேலை நாடு காரியங்களை பற்றி நாம் இருக்கிற இடுவாய் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நாம் இங்குள்ள கலாச்சாரம் என்னவோ இங்குள்ள காரியங்கள் என்னவோ, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி பிசிஸ்டர் கூட சொல்லுவாள், என்ன சொல்லுவான்னா, மற்ற இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாம் தான் வெயில் அடிக்குது உப்பசுமாக இருக்குது அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பெண்கள் எல்லாரும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கருப்பு ட்ரெஸ் வெய்ய காலத்திலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும், நீங்கள் இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு மாடல் மாறுதா? இல்லவே இல்லை, இல்லை. அது மனுஷிக தங்களுடைய பக்தி வைராக்கியத்தில் அவங்க அப்படி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நம்ம போக வேண்டாம். ஆனால் தேவபக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கூறுகிற விதமாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை இருக்க வேணும். சபையில் இருந்தாலும் கூட நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவைகளை நாம் என்ன செய்யணும், நாம் கவனமாய் கொள்வோம். பவுல் அப்படி வாழ்ந்தார். பவுல் சொன்ன ஒரே ஒரு பெரிய அறிக்கை என்ன அப்படின்னு இதே கலாத்தியரில் அவர் சொல்லுவார், இந்த உலகத்திற்கு நான் எப்படி இருக்கிறேன், சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அந்த வசனத்தை பார்க்கலாமா? ஒரு அருமையான வசனம். இதெல்லாம் நம்ம ஒரு மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம். மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டிய பல விஷயங்களில் வசனங்களில் இதுவும் ஒன்று. 14ஆம் வசனம், கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். பவுலுடைய அந்த அறிக்கையை பாருங்கள். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, இந்த உலகத்திற்கு நானும் என்ன பண்ணியிருக்கிறேன், சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். இது எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மாதிரிகள். நாம் சவாலாக வைத்துக்கொள்ள வேண்டும், சவாலாக வைத்துக்கொள்ள வேண்டிய வசனங்கள் இதெல்லாம். என்னை யார் மதிக்கிறாங்க யார் மதிக்கலை, என் சொந்தக்காரங்களில் என்ன நினைக்கிறாங்க என்பதெல்லாம் காரியங்கள் இல்லை. இந்த உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், நானும் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இதுதான் பவுலுடைய வாழ்க்கை. ஒரே ஒரு எச்சரிப்பை சொல்லி நான் இதை முடிக்கலாம். தேமாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேமாவை பற்றி பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார். அது எங்கேன்னு தெரியுங்களா?
தேம் எதுவே ஆமாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தனக்கு உடன் ஊழியனாக இருந்த தேமாவை பற்றி இங்கே அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, பவுல் கூட பவுலுடைய குழுவிலே அந்த டீம்லேயே நிறையா பேர் இருந்தாங்க. அதில் வந்து இந்த அரிஸ்தர்க்கு, லூக்கா அப்படின்னு சொல்லி சில அதுக்கு கூட முந்தின அதிகாரங்களில் எப்பா பிராத்து இப்படி சில பேர் பவுலுடைய டீமில் இருந்த ஒரு ஆட்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த தேமா. அவருக்கு அந்த கொலோசியரெல்லாம் வாசித்தால் அந்த சபைகளுக்கு அவர் பவுலோடு சேர்ந்து சில வாழ்த்துதல்களை எல்லாம் அவர் சொல்லி எழுதுவார். ஆனால் அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. இங்கே பவுல் அதை குறிப்பிடும்போது தேமாவை குறித்து, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு சொல்லார். எப்படி பிரிந்து போனாங்க அப்படின்னு சொன்னால், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, இந்த உலக ஆசை அது கனமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இப்பிரபஞ்சத்தின் மேல் அவன் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். பல வருடங்கள் பவுலோடு இருந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். ஸோ இவங்களுக்கே நடந்திருக்குதுன்னா நானெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இல்லை, அதை எதை விரும்பி இருக்கணும். 8ஆம் வசனம் பாருங்கள். அந்த தேமா இப்போ பவுல் கூட இருந்தவர், அவர் கடைசியில் 8ஆம் வசனம் பாருங்கள். அதே 2 தீமோத்தேயு 4:8 கடைசியில் அவர் என்ன சொல்கிறார் பவுல், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். ஒரு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குதுங்கிறாரு. நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தருவார் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பவுலோடு கூட இருந்தவன் எதை விரும்பி இருக்கணும்? 8ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை விரும்ப வேண்டிய அவன் எதை விரும்பி விட்டான்? பிரபஞ்சத்தின் மேல் என்ன வைத்து விட்டான்? ஆசை வந்து விட்டது, அவனுக்கு விருப்பம் வந்து விட்டது. பாருங்கள், ஒரு வசனம் தான் இடையில் இருக்குது, எப்படி மாறி போச்சு பாருங்கள். பவுலோடு கூட இருந்தவன் அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன செய்து விட்டான்? போய்விட்டான். இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்புகள், நமக்கு திருஷ்டாந்தங்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில இது போன்ற விஷயங்களை நாம் என்ன செய்வோம், நாம் கவனத்தில் கொண்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை அப்படி தேவபக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்வதற்கு ஏற்ற விதமாகவும், இந்த உலகத்தால் கரைவிடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பவுலும் அதை சொல்லுவார். யோவான் சொல்லுவார், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவன் தன்னை என்ன செய்யணும்? தன்னைத்தான் அவன் காத்து கொள்ள வேண்டும். அவன் பாவம் செய்ய மாட்டான். அதான் நம்முடைய அழைப்பு. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்.